يطاف عليهم بآنية من فضة وأكواب كانت قوارير من فضة قدروها تقديرا ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا عينا فيها تسمى سلسبيلا ويطوف عليهم ولدان مخلدون إذا رأيتهم حسبتهم لؤلؤا منثورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من أشراط الساعة أن يرفع العلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் மாத்திரம்தான் புத்திசாலிகள். சந்தர்ப்பத்தை தவறவிட்டு கைசேதப்படக்கூடியவர்கள்தான் அறிவற்றவர்கள். வாழ்க்கையில் கிடைத்த சந்தர்ப்பம்தான் அல்லாஹ் இந்த ஆயுள், இந்த வயது முடியுமான அளவுக்கு நன்மைகளை சம்பாதிப்பதில் இந்த ஆயுளை செலவழிக்க வேண்டும். மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய ஆயுள் நீண்டு அமல் கூடுமோ அவர்கள் புத்திசாலிகள். ஆயுளும் அல்லாஹ் தர வேண்டும், அமலும் கூட வேண்டும். நாங்கள் ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது, பள்ளியில் சிலர் தானே இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் தானே பள்ளியில் இருக்கிறாங்க என்று ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் 2 கூட்டத்தாரை கொஞ்சம் பேர் என்று தான் அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று وَقَلِيلٌ مِّنْ عِبَادِيَ الشَّكُورُ, நன்றி உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் தான். நன்றி உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் தான். அதிகமானவங்களை பார்ப்பீங்க நன்றி இல்லாதவங்களா. இது அல்லாஹ்வோட வாக்கு. அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனித சமூகமே ரப்புக்கு நன்றி கெட்டவர்கள். இதுக்கு மேல் ஒன்றுமே. சிலர் நன்றியோட அல்லாஹ் அல்லான்னு தேடி வருவாங்க. இரண்டாவது, சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹிரீன், சொர்க்கவாதிகளில் முன் சஃபில் இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். அதனால தான் உலமாக்களுடைய துஆ ஒன்று இருக்குது, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அகல்லீன், யா அல்லாஹ் அந்த கொஞ்சம் பேர்களில் எங்களையும் ஆக்கி. எவ்விடத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களோ அந்த இடம் புனிதமான இடமா இருக்கு.
وَمَا آمَنَ مَعَهُ إِلَّا قَلِيلٌ. கொஞ்ச பேர் தானாம் ஈமான் உள்ளவங்க. எங்கள் எல்லாருக்கும் ஆசை தான் முழு உலகமுத்துக்கு ஹிதாயத் கிடைக்கும். எல்லாருக்கும் ஆசை தான் 27ஆம் இரவை போல பள்ளி ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு இரவுலையும். எல்லாருக்கும் ஆசை தான் எங்கள் எல்லாருக்கும். ஆனால் அது நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போவாங்க. அல்லாஹுவை நம்பினவங்க சொல்லிட்டே போனாங்க. உடனே சஃபையில் இருந்த உக்காஷா பின் மிஹ்சன் ரலியல்லாஹு எழும்பினாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு துஆ கேளுங்க, அந்த 70,000 பேரில் நானும் ஒரு ஆளாக மாறுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த மின்ஹும், நீங்கள் அதில் ஒரு ஆள் தான்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியுமே. இதை பார்த்துட்டு இன்னொரு சஹாபி எழுப்பினார், யா ரசூலல்லாஹ் எனக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா பதில்? சபகக பிஹா உக்காஷா, உங்களை விட உக்காஷா முந்திட்டாரேண்டாங்க. அந்த சஹாபியோட உள்ளத்தை உடைக்கல. உங்களை விட உக்காஷா முந்திட்டாரே. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சொர்க்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது பேமெண்ட்டில் விற்கிற சாமான் மாதிரி ஒன்றா இல்லை, சும்மா சீப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அலா இன்ன சில்அத்தல்லாஹில் காலியா, அலா இன்ன சில்அத்தல்லாஹில் ஜன்னா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை விட பொறுமதியான ஒன்று இல்லை. உங்களோட உயிரை மாச்சா மட்டும்தான் சொர்க்கத்தை அடையலாம். எங்கள்கிட்ட ஆக பெருமதியான ஒன்று தான் எங்களோட உயிர். இந்த உயிரை நீங்கள் கொடுக்க ரெடியாக சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட காசெல்லாம் வேணாம். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள். அலி ரலியல்லாஹு அன்ஹுங்கிறவங்க யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹுங்கிறவங்க அலி ரலியல்லாஹுடைய குடும்பமே இஸ்லாத்துக்கு உயிரை கொடுத்தோம். $100 கொடுத்துட்டு $500 கொடுத்துட்டு நான் இஸ்லாத்துக்கு சேவை செஞ்சிட்டேன். உங்களோட உயிரை கொடுக்க ரெடியா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரமலான் 18 ஷஹீதாக்கப்பட்டாங்க. ரமலான் 22 வஃபாத்தானாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்கிறவங்க சாதாரண ஒருவர் அல்ல. அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 3 மருமக்களில் கடைசி மருமகன் அலி இப்னு அபி தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க தலைவிக்கு தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சிறுபிராயத்திலிருந்தே தொழுதவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் அலியையும் ஒன்றாக வளர்த்தாங்க ஃபாத்திமா பின்த் அசத். அலி ரலியல்லாஹுடைய வாப்பா தான் அபூ தாலிப், உம்மா ஃபாத்திமா பின்த் அசத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மாவும் வாப்பாவும் மௌத்தானதுக்கு பிறகு அபூ தாலிப் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தார். அபூ தாலிபுக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தது, ஜாஃபர், அகீல், தாலிப், அலி, ஜுமானா, உம்முஹானி, 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளையாக வளர்த்தாங்க. அந்த குடும்பத்தில் வளர்ந்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாக இஸ்லாத்தை தழுவின பிள்ளை இவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு.
சாதாரண ஒரு ஆள் அல்ல. மக்காவுடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக தன்னை அர்ப்பணித்தோம். அலி என்றாலே உங்களுக்கு தெரியும். அலி என்பவர் யார்? அல்லாஹ் அவங்கள்ட்ட இருந்தும் எதிர்பார்த்தது உயிரை தாங்க. உயிரை தாங்க, இல்லாட்டி சும்மா சொர்க்கத்தை கொடுக்கலாமே அல்லாஹ். இவ்வளோ பெரிய தியாகி. நீங்க சொல்லிட்டே போலாம். அல் ரலியல்லாஹு யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வரும் பொழுது தண்ட விரிப்பில் தூங்க வச்சது யாரு? அலி ரலியல்லாஹு அவங்கள சொன்னாங்க, அலி என்ற விரிப்பில் தூங்குங்க, மதீனாக்கு வந்து சேருங்க. அலி ரலியல்லாஹு குடும்பமே தியாகிதான். ஜாஃபர் ரலியல்லாஹு முதல் எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சது யாரு? ஜாஃபர். அலி ரலியல்லாஹுடைய தங்கச்சி தான் உம்மு ஹானி. உம்மு ஹானியுடைய வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய இரவு தூங்கினது, அந்த வீட்டில் தான். குடும்பமே. சகோதரர்களே, நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னண்டா சின்ன சின்ன இபாதத்துகளை வச்சு சொர்க்கத்தை அடையலாம். எங்களோட சிந்தனையை முதல் மாத்தோம். அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது எங்களோட உயிரத்தை. பொறுமதியான உயிரை தந்திருக்கிறேன், இந்த உயிரை எனக்காகத்தான், நான் உன்னை பொருந்தி கொள்வேன். ஏன்? எங்கள்கிட்ட ஆக பெருமதியானதான் எங்களோட உயிர். எங்களோட மனைவியை மௌத்தாக்கி சரி எங்களை பாதுகாக்க பார்ப்போம். நாங்கள் என் பிள்ளைகளை சரி கொடுத்து என்ன நாம் பாதுகாக்கும். அதான் இந்த உயிர். அல்லாஹ் சொல்றான், அந்த உயிர் இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கம் வேணுமா? உயிர். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சோம். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் நடந்தாங்க. நான் ஏன் சொல்றேன்டா இவங்களை பத்தி, இவ்வளோ பெரிய தியாகத்துக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ஃபில் ஜன்னா, அலி நீங்க சொர்க்கத்துவாதி என்றாங்க. சும்மா சொல்லல, சும்மா சொல்லல, சும்மா சொர்க்கவாதிங்கள். எங்களை இன்றைக்கு நாங்கள் ஏமாந்துட்டோம். எங்களுக்கு ஹதீஸ் தெரியா, குர்ஆன் தெரியாது, முன்னோர்களுடைய வரலாறுகள் தெரியாது. அந்த அமல் 27 வந்து தௌபா ஒன்று செஞ்சதோ அல்லாஹ் சொர்க்கம் தந்துடுவான். 29 கத்முல் குர்ஆனுக்கு வந்ததோட நோன்பு 1 10 குர்ஆன் நல்லா ஸ்பீடாக ஓதி ஒரு துவா ஒன்று கேட்டதோட சொர்க்கம் கிடைச்சிரும். இல்லை, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது வேற, நாங்கள் செய்கிறது வேறு. நடந்து ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அப்போ சொல்லேலும் தானே, ஏண்ட தம்பி நீ சும்மா அப்பா, இவ்வளோ கஷ்டப்படாத, இவ்வளோ கஷ்டப்படாத தம்பி தானே. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத், நடந்து மதீனால வந்து குல்சூம் பின் ஹதுமுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க குபாக்கு. அலி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. யாரும் நடக்க இயலாது, காலெல்லாம் வீங்கி. நடந்து பாருங்க, ஹஜ்ஜில் நடந்து பாருங்க, சும்மா களை மல்லுகளில் அப்படியே மலைகளில் நடந்து 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 போய் சேர்றாங்க. 500 கிலோமீட்டர். மதீனாக்கு போனால் மதீனாவில் என்ன ஊட இருக்குது. அவங்களோட வீட்டில் தங்கி, குல்சூம் பின் ஹதுமுடைய வீட்டில் தங்கி காலம் கழிது. அலி ரலியல்லாஹு மொட்டை அடிச்சிருப்பாங்க எப்போ. இதை பார்த்து சிரிக்கிறது அந்த காலத்து காஃபியர்கள், மொட்டையை நண்டு. அலி ரலியல்லாஹு பயந்தாங்க, எந்த முடியிலையும் ஜுனுப் தண்ணி படாமல் இருக்கப்படாது. ஏன்னா அலா குல்லி ஷஅரத்தின் ஜுனுப் என்ற ஒரு ஃபிக்ஹுடைய ஹதீஸுடைய வார்த்தை இருக்கு. ஒவ்வொரு முடியிலையும் ஜுனுப் இருக்குது. அப்படின்டா குளிக்கும் பொழுது ஜுனுபாலி ஆகிட்டோம், குளிப்பு கடமை ஆகிட்டு
அப்போ குளிக்கும் பொழுது ஒவ்வொரு முடியிலையும் தண்ணி படும். ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அதிகமாக மதி வெளியாகிறது. மதி என்றா மர்மஸ்தானத்தால் வெளியே வாரது ஒன்று மணி, அடுத்தது மதி, அடுத்தது வதி, 3 இருக்குது. மர்மஸ்தானத்தால் ஆண்களுக்கு வெளியாகிறது ஒன்று என்ன வரும், மணி வெளியாகும். மணி வெளியாகிறது எங்கே, அது உடனே வாரது ஒன்று அல்ல, அது உடல் உறவில் கஷ்டப்பட்டு தான் அது வெளியே வரும். அது வாரது நடுக்கத்தோடு தான் வரும். அதுக்கு கட்டாயம் குளிக்கணும். அது மர்மஸ்தானத்துடைய பார்க்கறதுக்கு ஒரு துவாரம் தான், நல்ல 2 துவாரம் இருக்குது அதில். அது வேற நரம்பால் தான் வெளியே வரும். அது இது மணி. ரெண்டாவது மதி. மதி என்றா சிறுநீர் கழித்ததற்கு பிறகும் அல்லது சில உலமாக்களிடத்தில் ஆசை வந்ததோடு வெளியே வந்துடும். இது சொல்கிற மதி. ரலியல்லாஹு சொல்லுவான், குந்து ரஜுலன் மதா, எனக்கு அதிகமாக மதி வாரது. மாமா கிட்ட போய் கேளுமா, எனக்கு மதி வருது மாமா என்ன செய்யண்டு. ரலியல்லாஹோட கூட்டாளி தான் மிக்தாத் ரலியல்லாஹு மெதுவாக அனுப்பி வச்சாங்க, போய் கேட்டுட்டு வா. இப்படி தான் மிக்தாத் ரலியல்லாஹு கேட்டு வந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, கழுவினா போதும். ஆசையுடைய ஆரம்பத்தில் வெளியாகும் மதி, ஆசையுடைய கடைசியில் வரும் மணி. வதி என்றா என்ன, சிறுநீர் கழிச்சது போற தொங்கு தண்ணி மாதிரி தொங்கி இருக்கும், இதுக்கு சொல்ற வதி. ரலியல்லாஹுக்கு பயம், எனக்கு அதிகமாக ஜுனுபாலி ஆகிறேனோ என்று கருதி மொட்டடிச்சுப்பாங்க. எப்போ இதை பார்த்து காபிர்கள் சிரிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், இன்னல்லதீன அஜ்ரமூ கானூ மினல்லதீன ஆமனூ யضحكون وإذا مروا بهم يتغامزون. உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா? எவ்வளோ சிறந்தவராக இருப்பார் ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பார் ரலியல்லாஹு. உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா, மொட்டேன்னு சொல்கிறாங்களா? உங்களை பார்த்து உங்களை கடந்து செல்லும் பொழுது கஞ்சாட செய்கிறாங்களா? சூரா முத்தஃபிஃபீனுடைய ஆயத்து. சிரிப்பீங்க நீங்க, அல்லாஹ் ஆறுதல் சொன்னார். மதீனாக்கு வந்தா மதீனாவில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ் தண்டை ஜோடியாக வச்சுருந்தாங்க. எப்படியா? ரசூலுல்லாஹ் 90 ஜோடி போட்டாங்க மதீனாவில். ஒத்துமைப்படுத்துகிறேன்னா ஜோடி தான் போடும், இல்லாட்டி ஒத்துமைப்படுத்தல. தண்டை ஜோடியாக அலி நீங்கிறீங்க. மதீனாவுக்கு வந்த புதுசில் உங்களுக்கு தெரியும், பத்ர் வந்துட்டு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு கூட்டே போனாங்க, பத்ருக்கு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தபூக்க தவிர எந்த பிரயாணத்திலே மிஸ் ஆகல. எப்படிக்கும் எவ்வளோ விசுவாசமாக இருந்திருப்பார். தபூக்க தவிர எந்த பிரயாணத்திலையும் ரசூலுல்லாவோட மிஸ் பண்ணல, இருந்துட்டே இருந்தார். பத்ரில் வந்து நிற்கிறார். பத்ரில் மல் யுத்தத்துக்கு வந்தது யார்? 3 பேர், உத்துபா, ஷைபா, ரபியா. வந்து என்ன சொன்னாங்க? முஹம்மத் எங்க முஸ்லீம்கள். ரசூலுல்லாஹ் அன்சாரிகள் அனுப்பினாங்க. ஏன்னா 260 அன்சாரி சஹாபி தான் பத்ரில் இருந்தாங்க. உத்துபா ஷைபா சொன்னாங்க, அன்சாரிகள் எல்லாம் எங்களோட ஃபேமிலி வரோம். அலி எங்க, ஹம்சா எங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி போங்க. முன்னுக்கு போய் உத்துபாவுடைய ஷைபாவுடையும் நேருக்கு நேர் மோதினாங்க. ரலியல்லாஹு சின்ன வயசு, கல்யாணம் முடிக்கல். எவ்வளோ பேர் இருக்கிறோம், ஒரு ஆள் முன்னுக்காவுங்க, வாளோட முன்னுக்காவுங்கடா யார் முன்னுக்காவுற? ஒருத்தர் முன்னுக்காக மாட்டோம். நான் இன்னும் கல்யாணம் முடிக்க இல்லைப்பா, கல்யாணம் முடிச்ச ஒருத்தன் போ, அனுபவிச்சோன்னு அது போ மண்ணு. ரலியல்லாஹு முன்னுக்கான உயிர் ஹைர். பத்ர விடுங்க, உஹதுடைய யுத்தம் வருது. உஹதுடைய யுத்தத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீரம் சின்ன வீரம் அல்ல.
சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தால் ரத்தம் ஓடுது. அல் ரலியல்லாஹு தான் கேடயத்தில் தண்ணியை கொண்டு வந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு கழுவி விட்டாங்க முகத்தை. உஹதுல அடுத்தது வருது ஹுதைபியா. ஹுதைபியால உடன்படிக்கை எழுதினது அல் ரலியல்லாஹு. உடன்படிக்கை எழுதும் பொழுது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு எழுதிட்டாங்க. சுஹைல் சொன்னாரு இந்த ரசூலுல்லாஹ் வெட்டு. அல் ரலியல்லாஹு சொன்னா நான் வெட்ட மாட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அலி அந்த இடத்தை என்னை காட்டுங்க, நான் அழிச்சு விட்றேன். நான் எழுதின கை மறுக்காது விடுதில்லை அழிக்க. சாதாரண ஒருத்தர் அல்ல சகோதரர்களே அலி. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆளை பின்பற்றணுமெண்டா ரோல் மாடல் அலி ரலியல்லாஹு. நீங்கள் தேடி பாருங்க அலியை நான் பின்பற்ற போறேன். பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க அலி என்றா யாரு. அலி அல்லாஹ்க்கே வலியுமாங்க உருதுல. அல்லாஹ்ட இறை நேசர் அவர். அல்லாஹ் கொடுத்த முழுதும் தைரியமா வீரமா. இது ஹுதைபியாவுல. அதற்கு பிறகு ஹைபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர்ல சொல்றாங்க நாளைக்கு ஒருத்தர கையில கொடி கொடுக்க போறேன், ஹைபருடைய கொடிய. அவர் அல்லாஹும் ரசூலும் அன்பு வைக்கிறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் இரவெல்லாம் சந்தோஷம். என்னைட்ட கொடியை தரப்புறாங்களா, என்னைட்ட கொடியை தரப்புறாங்களா. காலையில் ரசூலுல்லாஹ் கிட்ட எங்க அலி யா ரசூலுல்லாஹ் ரமது கண் வருத்தம் அவருக்கு கூப்பிட்டாங்க, கையில் கொடியை கொடுத்தாங்க. சில ரிவாயத்துகளில் வருது ஹைபருடைய கோட்டையை தனி கையால் தூக்கினாங்க. யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு 40 பேர் சேர்ந்து தூக்கினாங்க, தூக்கல. தன்னை கடைசி மகளை ரசூலுல்லாஹ் வச்சு கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு முடிச்சு கொடுக்கிறது? ஃபாத்திமாவை. சொர்க்க தலைவி சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா. அபூபக்கர் எல்லாம் கேட்டாங்க, முடிச்சுட்டாங்க ஃபாத்திமாவை. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க யாருக்கு? அலி ரலியல்லாஹு. அலியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் தேர்ந்தெடுத்தாங்க சகோதரர்களே? தன்னை மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அல் ரலியல்லாஹு கொஞ்சம் கோபம், மனித இயல்பு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கோபம் பாரதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வித்தியாசமே. ஃபாத்திமாவோட சண்டை பிடிச்சிட்டு போய் படுத்துருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை சொன்னாங்களே பிதாத்தும் மின்னி, என் உடம்புட துண்டு. அதுக்காக ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு எவ்வளத்த வீடு கொடுத்தாங்க தெரியுமா? தண்ட வீட்டுக்கு பக்கத்து வீடு. பச்சை குப்பா இருக்குதே மதீனால, அதுக்கு பக்கத்தில் வீடு. என்ன போய் பார்த்துட்டு ஓடி வாரது, பார்த்துட்டு ஓடி வாரது. ஒரு நாள் சுபவுக்கு போய் தட்டிட்டாங்க வீட்டை. மர்மான் நாங்கள் மாமா வெக்கப்படுவோம் போய் தட்டுறதுக்கு. தட்டிட்டாங்க வீட்டை போய். என்ன தொழல்லையா? அல் ரலியல்லாஹு முழிப்பு வரணுமே தொழுகிறதுக்கு. அவர் தொழல்லையான்னு கேட்டதுக்கு முழிப்பு வரணுமே. நபி சொன்னாங்க வகானல் இன்சான் அக்ஸர ஷைஇன் ஜதலா. இந்த மனுஷன் இப்படித்தான் தர்க்கம் செய்கிற வேண்டும் வந்துட்டாங்க. ஏன்னா ஃபாத்திமா பார்க்கணும் ஸல்லல்லாஹு. இவ தண்ட கடைசி மகளுக்கு எடுத்து கொடுத்த மாப்பிள்ளை. இன்னொரு தடவை போறாங்க, 2 பேரும் தூக்கம். அலியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தூக்கம். ரசூலுல்லாஹ் நடுவுல உட்கார்ந்துட்டாங்க. அல் ரலியல்லாஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹுடைய காலுடைய குளிர் என் நெஞ்சில பட்டு கொண்டிருந்தது. பல்லாயிரம் ஹதீஸ் இருக்குது. அவங்களோட சிறப்பை பேசுறேன்டா. இப்படி ஒரு மருமகனை தேர்ந்தெடுத்தாங்க, லேசா இல்லை. பிள்ளை கிடைச்சிச்சா? அல் ரலியல்லாஹுக்கு பிள்ளை கிடைச்சிட்டு. அலி ரலியல்லாஹு முதல் பிள்ளைக்கு பேர் வச்சாங்க ஹர்பண்டு. ஹர்ப். ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க ஹர்ப் இல்ல ஹசன். 2வது பிள்ளை கிடைச்சிச்சு, திரும்ப அல் ரலியல்லாஹு பேர் வச்சா ஹர்பண்டு தான். அல் ரலியல்லாஹுக்கு விருப்பம் ஹர்பண்ட பேரை வைக்கணும் பிள்ளைகளுக்கு. நபி அவங்க சொன்னாங்க இல்ல ஹுசைன், ஹசன் ஹுசைன். கண்ணியமிக்க சகோதரர்களே,
அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கை இப்படித்தான் கழிச்சு, ரசூலுல்லாவோடே தான் இருந்தான். ஹைபர் முடிச்சிட்டு வந்து மக்காவுடைய வெற்றியில அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாவோட இருந்தான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹுனைன்ல ரசூலுல்லாவோட, தாயிஃப்ல ரசூலுல்லாவோட, தபூக்குடைய யுத்த நேரம் மட்டும் ரசூலுல்லா மதீனாவுக்கு பொறுப்பாக்கி விட்டாங்க. நீங்க மதீனால குடும்பத்தை பார்த்துட்டு நான் போறேன் சொன்னாங்க. அந்த மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி நீங்க எனக்கு எப்படி தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை போல. நீங்க எனக்கு எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை போல நீங்க எனக்கு. அந்த மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 9 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு அனுப்பி வச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஹஜ்ஜி போம். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பி வச்சாங்க. ஹம்தான் கோத்திரத்தாரிடம், அலி நீங்க போய் இஸ்லாத்தை சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு போய் ஹம்தானை கூப்பிட்டு இஸ்லாத்தை சொன்னாங்களா, முழு ஹம்தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதான் அலி ரலியல்லாஹுடைய பியூட்டி, அழகா. அதுதான் முழு ஹம்தான் கோத்திரம் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அலி ரலியல்லாஹுடைய பரக்கத்தால். எப்படிப்பட்ட உயர்ந்தவராக இருப்பார். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி யமனுக்கு அனுப்பினார். ஏண்டா யமனை இஸ்லாமிய நாடாக்குறது அலி ரலியல்லாஹு தான் காரணம். எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்கள் 2 பேரை இஸ்லாத்துக்கு எடுத்து போட்டு முழு ஃபேஸ்புக்கும் போட்டுட்ருவோம். $2000 சேர்க்கறது படுற பாடு அல்லாஹ்க்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு வர போகிறாங்க. ஹஜ்ஜிக்கு வரும் பொழுது அலி ரலியல்லாஹு மதீனால இல்லை. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு கூட்டிகிட்டு வராங்க ஹஜ்ஜிக்கு. சொன்னாங்க அலி இடத்துல நீ யமன்ல இருந்து வாங்க. அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஹஜ்ஜிக்கு வரும் பொழுது 100 ஒட்டகம் யமன்ல இருந்து சாச்சிட்டு வந்தாங்க. ஒட்டகத்தை, ஒரு ஒட்டகத்தை சாட்சி பாருங்க பாப்போம். நீங்க டொரண்டோலேருந்து ஒஷாவா வரைக்கும் 100 ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்தாங்க யமன்ல இருந்து மக்காக்கு. ஏன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால குர்பான் பண்ண. அந்த 100 ஒட்டகத்தில் 63 ஒட்டகத்தை தான் ரசூலுல்லாஹ் அறுத்து கொடுத்தாங்க குர்பான். மற்ற மிச்ச எல்லா ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு கையால் அறுத்தாங்க. 2 மாடு அறுத்து சொல்லுங்க காப்போம். லாயிரு கேளுமா, 2 மாடு அறுக்க உயிர் வைத்திரும். 2 மாடு 100 ஒட்டகம் அறுக்கிறண்டா. எல்லாத்துலேயும் தைரியம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜை முடிச்சுட்டு கதீர் ஹும் என்ற இடம் வருது. ரசூலுல்லாஹ் குத்துபா ஒன்றே செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹுடைய சிறப்பை, இவ்வளோ உயர்ந்தவர் அலி என்ற மருமகன். அப்போ இவ்வளோ சிறப்பெல்லாம் கிடைச்சா மெதுவாக தலப்பாவனை கட்டிட்டு பள்ளியில் முன்சாப்பில் இருக்க வேண்டியதானே. சிறப்பு கிடைச்சிட்டு தானே. இவ்வளோ ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிட்டாங்களே. அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிட்டாங்க. அடுத்த சோதனை தலையில் உழுது. மனைவி மௌத்தான பிள்ளையில யார் வளர்க்குற? கணவன் மௌத்தானா மனைவி பிள்ளையில வளர்ப்பா. அது உலகத்தில் உள்ள நடைமுறை. உம்மா மௌத்தானா பிள்ளைகள் எப்படி தலையில் பாரமாகும் கணவனுக்கு. ஹசன், ஹுசைன், முஹ்சின், உம்மு குல்தூம், ஜைனப் 5 பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பிரபலியமான பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் ஹசன் ஹுசைன் மட்டும்தான். ஹசன், ஹுசைன், முஹ்சின், ஜைனப், உம்மு குல்தூம். இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹால கிடைச்ச பிள்ளைகள் மட்டும். பிள்ளைகளை வளர்க்குறதுல நேரம் போகுது இப்போ. ஆனால் தியாகத்தில் எந்த குறைபாடும் இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக மாறினாங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள துணையாக நின்று இஸ்லாத்தை வளர்க்க பாடுபட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதிச்சாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. ஏண்டா, முதல் இஸ்லாத்துக்கு வந்தவர், ரசூலுல்லாவோடே இருந்தவர்,
ரசூலுல்லாவுடைய மருமகன், சொருக்க வாலிபர்களுடைய வாப்பா, சொருக்க வாலிப பெண்ணுடைய கணவர், பல சிறப்புகள் அல் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு 2.5 வருஷத்தில் வஃபாத் ஆயிட்டாங்க. அலி ரலியல்லாஹுடைய முக்கியமான இடம் வருது எப்ப தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய காலம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் மஷூராவுடைய மேலிடத்தில் இருப்பாங்க. யார் மஷூரா சொன்னாலும் கடைசி மஷூரா அலியுடைய மஷூராவை தான் இருக்கு. அலி ரலியல்லாஹுடைய எந்த மஷூராவிலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குறி தப்பாது. இதில் ஆக முக்கியம், உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் 3 இடம் வெற்றி கொள்ளப்பட்டது. ஒன்று ரோம், 2வது ஃபாரிஸ், 3வது அக்ஸா. ரோம் என்று சொல்வது ஒரு நாடு அல்ல. ரோம் என்று சொல்வது மதீனாவிலிருந்து பலஸ்தீன் வரைக்கும் உள்ள முழு நாட்டுக்கும் பேர் ரோம். உதாரணமாக ஜோர்டான், லெபனான், திமிஷ்க், ஷாம் முழுதுக்கும் ஒரே பேர் அந்த காலத்தில் ரோம். இந்த ரோமுடைய கடைசி யுத்தம் எர்மூக். இந்த எர்மூக்குடைய யுத்தத்தில் வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தூக்கம் போகுது இல்லை. மஷூரா செஞ்சுட்டு என்ன செய்யறது? எர்மூக் கடைசி யுத்தம், ரோம். எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க, உமர் நீங்க போகணும் கலீஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியா சொன்னாங்க, சரி நான் அலியிடத்தில் கொஞ்சம் மஷூரா பண்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. என்ன சொல்றீங்க அலி? அல் ரலியல்லாஹு அன்ஹு முழு சஹாபாக்களும் சொன்ன மஷூராவை எதிர்த்து ஒரு மஷூரா சொன்னாங்க. சொன்னாங்க, கலீஃபா நீங்க மதீனா விட்டு நகர்ந்துடக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மதீனா போங்க, ஏண்டா எர்மூக்குல தோத்தோம், இஸ்லாம் முடிஞ்சு இனி. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கலீஃபா தலைவர் சிட்டியில் இருக்கணும், இதுதான் அவங்களோட மஷூரா. மதீனா தாருல் ஹிலாஃபா, இதை விட்டு நீங்க உசும்பிடப்படாது. கலீஃபா இங்க தான் நீங்க இருக்கணும், எந்த நாடு விழுந்தாலும் மதீனா விழக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, நல்ல ஒரு மஷூரா இது. யார மஷூராவை எடுத்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு மஷூராவை தான் எடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது. ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய தலைமை. 2வது ஃபாரிஸ். ஃபாரிஸ் என்றா ஒரு நாடா? ஃபாரிஸ். ஃபாரிஸ்ங்கிறது ஈரான், ஈராக், குவைத், இன்றைக்கு மதீனாவிலிருந்து அப்படியே இந்த சைட் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஃபாரிஸ். கடைசி ஊர் நஹாவந்த், குராசானுடைய ஊர் நஹாவந்த். முழு ஃபாரிஸும் சேர்ந்திருக்குது. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க, உமர் கலீஃபா நீங்க கட்டாயம் வரத்தான் ஓடும். மஷூரா பண்றாங்க, என்ன செய்யுது? எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, கலீஃபா போங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கலீஃபா போகக்கூடாது, நீங்க இங்க தான் இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க? ஷாம்ல இருந்து முஸ்லீம்களை போக சொல்லுங்க, யமன்ல இருக்கிற முஸ்லீம்களை வர சொல்லுங்க, ஈராக்ல இருக்கிற முஸ்லீம்களை வர சொல்லுங்க. நீங்க இவ்விடத்தை இருந்து கொண்டு எல்லாத்தையும் பிளேன் பண்ணுங்க, அவ்வளவுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார மஷூராவை எடுத்தாங்க? அல் ரலியல்லாஹு அன்ஹு மஷூராவை தான் எடுத்தாங்க. நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன், ஏனென்றா இதெல்லாம் இஸ்லாமிய ஜியோகிராஃபியில் மிக முக்கியமான பாடங்கள். இதெல்லாம் இது இந்த 5 நிமிஷத்தில் கதைச்சு இப்படி கையை கழிட்டு போறோண்டல்ல. ஒரு நாட்டை ஆளும் பொழுது, ஒரு பள்ளிவாசலை அல்ல, ஒரு நாட்டை ஆளும் பொழுது தேவையான அறிவுகள் இதெல்லாம். 3வது பிரயாணம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எழுதியிருந்தாங்க கடிதம், கலீஃபா வர சொல்லும். எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, கலீஃபா பெய்த்திராதீங்க, ஏன்னா யூதர்கள் உங்களை கேவலமாக்கிடுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொன்னாங்க, கலீஃபா போங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுத்திருந்த அறிவு எவ்வளோ விசாலமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார மஷூராவை எடுத்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு மஷூராவை எடுத்து போனாங்க. யூதர்கள் துறப்ப கொடுக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை பார்த்தாங்க, தௌராத்தை பார்த்தாங்க, முகத்தை பார்த்தாங்க, தௌராத்தை பார்த்தாங்க. சொன்னாங்க, தௌராத்தில் உங்களோட பேர் இருக்குது, உங்களோட முகம் இருக்குது, அதெல்லாம் துறப்பத்தாரோ. மஷூரா எங்க நடந்துச்சு? கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ உயர்ந்தவர்,
இவ்வளோ உயர்ந்தவர் அல் ரதியல்லாஹ். ஹஸரத் உமர் ரதியல்லாஹ் மௌத்தாகும் பொழுது சொல்லுவாங்க, லௌலா அலி லஹலக உமர், அலி மட்டும் இல்லைண்டா உமர் அழிஞ்சிட்டார். எப்படி வார்த்தை? அலி மட்டும் இல்லைன்னு அழிஞ்சிருப்பேன் எப்பயோ. முழு தீர்ப்புக்கும் ஏன் அகலாஹும் அலி, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தீர்ப்புக்கு அலிட பார்த்து எடுங்க. அகலாஹும் அலி, தீர்ப்பு வழங்குறண்ட அலிதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பொழுது மையத்தை பார்த்துட்டு அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. சொன்னாங்க, இஸ்லாத்தில் ஓட்டை விழுந்துட்டு இந்த ஓட்டை கியாமத்து வரைக்கும் நிறையாது. மையத்தை பார்த்துட்டு அழுதான். உமர் ரலியல்லாஹு தண்ட சக்கராத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவங்களை ஷூரால போட்டாங்க. 6 பேர் ஷூரா. உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, தல்ஹா ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, சஅத் ரலியல்லாஹு, இந்த 6 பேரும் மஷூரா பண்ணி ஒத்தர் அமீராக்கு. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு 2 பேர் பேர் தான் வந்துச்சு. இதுக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு யார் தலைவர்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் இப்போ முடிவெடுக்கும் ரலியல்லாஹு. அப்துர் ரஹ்மான் அவுஃப் கையை நீட்டி கேட்டார், நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களா? அல் ரலியல்லாஹு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டார். நான் ஏண்ட குர்ஆன் ஹதீஸை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க கேட்பீங்க? நான் கேட்பேன்டாங்க. சரி, நாங்கள் பைய செய்யுங்க. அப்போ நான் பைய செய்கிறேன். அல் ரலியல்லாஹு லேசான ஒரு ஆள் அல்ல. அல்லாஹ் அந்த அளவு இல்ம கொடுத்திருந்தான் அல் ரலியல்லாஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மௌத்துக்கு பிறகு ஹனஃபியா என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க. அதில் கிடைச்ச பிள்ளை தான் முஹம்மத் பின் ஹனஃபியா, அந்த காலத்துடைய பெரிய அறிஞர் முஹம்மத் பின் ஹனஃபியா. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருஷம் ஆட்சி செய்த பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோடே இருந்தாங்க. இந்த ஏனென்றா உங்களுக்கு விளங்கும், இவ்வளோ பெரிய இஸ்லாமிய உலகத்தை வழி நடாத்துறதுக்கு இவங்க தான் காரணம். இன்றைக்கு ஒரு ஊரை ஆளேலாத கஷ்டம். இன்றைக்கு ஊரை விடுங்க, ஒரு குடும்பத்தை ஆள்றதுக்கு ஏலாண்டைக்கு ஐடியா இல்லை. அலி ரலியல்லாஹு முன்னுக்கு இருந்து எல்லாத்தையும் வழி செய்வாங்க. நீ அலி ரலியல்லாஹு எடுத்து படிச்சு பாரு, உங்களுக்கு எத்தனை நாள் பிடிக்குதோ தெரியாது. அலி ரலியல்லாஹு ஒவ்வொன்றா உங்களுக்கு படிக்கலாம். இன்றைக்கு தேவை, கட்டாயம் இன்றைய சமூகத்துக்கு தேவை. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு மொத்தம் 13 ஆண் பிள்ளைகள், 17 பெண் பிள்ளைகள். அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்து புறம் கல்யாணம் முடிச்சாங்க. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் 12 வருஷ ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான நபராக திகழ்ந்தாங்க இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு. சகோதரர்களே, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு மதீனாவோட ஒரு தோட்டத்தில் ஒளிஞ்சிருந்துட்டாங்க. என்ன அலி ரலியல்லாஹுக்கு போகிற என்னத்தான் தலைவராக்குவாங்கன்னு தெரியும். ஒரு தோட்டத்தில் ஒளிஞ்சிரு, அவங்க தலைமத்துவத்துக்கு விருப்பப்படலை ஒரு நாளும். உஸ்மான் ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு தேடி தேடி பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சாரன் ஒன்று உடுத்து ஒரு அசாவோட கூட்டி கொண்டு வந்து வச்சுட்டாங்க பள்ளியில். சொன்னாங்க, நீங்கள் தான் பாரம் எடுங்க அந்த உம்மத்தை. சொன்னாங்க, கடைசியாக பையத் நடந்துச்சு, பாரம் எடுத்தாங்க அல் ரலியல்லாஹு. மதீனாவில் பாரம் எடுத்து இப்போ முஸ்லீம் சமூகத்தை செஞ்சிட்டே போகிறாங்க. ஹிஜ்ரி 30 ஆயிட்டு. இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. முழு பிரச்சனையின் பொழுதும் சரியான முடிவெடுத்தாங்க. இதில் உங்களுக்கு தெரியும், பொம்புளையில் அரசியலுக்கு இறங்கினோனே சொல்றது சிஃபின் யுத்தத்தை பற்றி, ஜமல் யுத்தத்தை பற்றி, ஆயிஷா ரலியல்லாஹு அல் ரலியல்லாஹு பிரச்சனையை பேசுவாங்க. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கும் அல் ரலியல்லாஹுக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணியத்தில் கொஞ்சமும் குறைவு செய்யவில்லை. அல் ரலியல்லாஹு மதிச்சாங்க. ஜமலுடைய யுத்தம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜமலுடைய யுத்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கைதியா பிடிபட்டாங்க. அல் ரலியல்லாஹு உடனே தன் மகன் ஹசன் 40 பெண்களை சேர்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கண்ணியமா மதீனாக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. பிரச்சனை வேற, அஹ்லாக் வேற.
எல்லா மக்களும் யுத்தம் முடிஞ்சு கேட்டாங்க, கனிமத்து தாங்க. ஜமலுடைய முஸ்லீம்களுக்கு நடந்த போர் இது, கனிமத்து தாங்க. அலி ரதியல்லாஹு கேட்டாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு யாருக்கு வேணும்? எல்லாம் வாயை பொத்திட்டாங்க. அதோட கனிமத் தரையிலாது, முஸ்லீம்களுக்கு நடந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையில் கனிமத்து இல்லை, குற்றுயிரா கடந்தா வெட்டையிலாது. ஒத்துமை, இது நடந்த யுத்தம். அது எல்லாத்துக்கும் மோகம் கொடுத்தாங்க அல் ரதியல்லாஹு. கடைசியாக அல் ரதியல்லாஹு யோசிச்சாங்க, மதீனாவிலிருந்து ஆட்சி செய்வதை விட ஈராக்குக்கு போய் ஆட்சி செய்வோம், இன்னும் இஸ்லாம் வளரும் என்று அல் ரதியல்லாஹு ஈராக் வந்தாங்க. ஈராக்குக்கு வந்து தண்ட பிள்ளைகள் ஹசன் ஹுசைனோட ஈராக்கிலே வாழ்ந்தாங்க. ஈராக்கில் இருக்கும் பொழுது அல் ரதியல்லாஹு அவங்களால தாங்க முடியல பிரச்சனை. அடிக்கடி தாடியை பிடிச்சி அழுவாங்களாம், அலி உட தாடி எப்ப ரத்தத்தால் நலைய போகுதோ அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாங்க, அலி உலகத்தில் 2 மூதேவி இருக்கிறான். ஒரு மூதேவி சமூத் கூட்டத்துடைய ஒட்டகத்தை அறுத்த குதார் பின் சாலிஃப். 2வது மூதேவி அலி, உங்களோட கழுத்தை வெற்றவன், உங்களோட கழுத்தை வெற்றவன். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கில் இருந்தாலும் கூஃபாவில் வாழ்ந்தாங்க. சுபகுடைய தொழுகைக்கு மக்கள் எழுப்பாட்டிட்டு தான் போவாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலான்னு தான் போவாங்க. 2 ரிவாயத் வருது. அல் ரலியல்லாஹு ரமதானுடைய காலம் இது, ரமதானுடைய காலம், பிறை 18 வெள்ளிக்கிழமை இரவு அல் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு போறாங்க. இதற்கு முன்னாலே அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் 40 நாட்களாக 1000 திர்ஹத்துக்கு ஒரு வாளை வாங்கி, கூரான வாளை வாங்கி, அந்த வாளை 40 நாளா நஞ்சில ஊற போட்டு வச்சிருந்தான். ஏனெண்டா அலியுடைய கழுத்து மிஸ் ஆகக்கூடாது வெட்டினா, அலியுடைய கழுத்து மிஸ் பண்ணிடக்கூடாது வெட்டினா. 2வது யோசிக்கிறான், அலி தக்பீர் கட்டி தொழுதா எந்த நிலையில அதிகமான நேரம் செலவழிப்பார், ருக்குவிலா சுஜூதிலா, இதையும் கண்டுபிடிச்சார். சுஜூதுல தான் அதிகமான நேரம் இருப்பார். சரி, அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் முன்சஃப்ல வந்து தொழுகிறான். அதனால தான் இஸ்லாத்தில் நாங்கள் ஏமாந்திரப்படாது, தலப்பா கட்டியிருக்கிறார் என்று ஏமாந்திரப்படாது, முன்சஃப்ல தொழுகிறான் என்று ஏமாந்திரப்படாது, பெரிய தாடி வச்சிருக்கான் என்று ஏமாந்திரப்படாது, பெரிய ஜுப்பா போட்டிருக்கான் என்று ஏமாந்திரப்படாது. பெரிய பெரிய காரி தான் இந்த அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம். இவன் ஓதினது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல ஓதின காரி. இவன் லேசிப்பட்ட ஒருவன் அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் மூதேவி, மூதேவி இவன். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சுஜூதில் இருக்கிறாங்க. இவன் சுஜூதில் இருந்து தலையை தூக்கி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தை வெட்டினான். ரமலான் 18ஆம் நாள் வெட்டிட்டு ஓடும் பொழுது சஹாபாக்கள் பிடிச்சிட்டாங்க அவனை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தொழுகையை பூர்த்தியாக்க கிடைக்கல, அப்படியே இருந்துட்டாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, பள்ளிக்கு வரும் பொழுதே வெட்டிட்டான் கழுத்தை. எப்படி அந்த நேரம் உலகத்தில் கவலை ஒன்று இருந்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு மனிதர், இப்படிப்பட்ட மனிதர்களையும் வெற்றதுக்கு மக்கள் இருந்திருக்காங்கண்டா எவ்வளவு பெரிய மூதேவியல் வாழ்ந்திருப்பாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வெட்டப்பட்டு 2 நாள் வாழ்ந்தாங்க அல்லது 3 நாள் வாழ்ந்தாங்க. 18 ரமலான்ல வெட்டப்பட்டாங்க. 19, 20, 21 3 நாள் இருக்கிறாங்க குற்றுயிரா. வசியத்துகள் செஞ்சாங்க, ஆளை காட்டினாங்க, சொன்னாங்க உங்களை வெட்டினது அப்துர் ரஹ்மான் முல்ஜிம் தான். ஹசன் ஹுசைனை பார்த்து சொன்னாங்க, ஹசன் நான் மௌத்தானா பழிக்கு பழி வாங்கிறதாக இருந்தா ஒரு வெட்டில வெட்டிடுங்க, அவனை சித்திரவதை செஞ்சிடாதீங்க, அவன் பாவம். எப்படி வசியத்? நாயை கூட சித்திரவதை செஞ்சிடப்படாது. ஹசனுக்கு சொல்றாங்க வசியத் மகனை பார்த்து. 2வது சொன்னாங்க ஹசன் ஹுசைனை பார்த்து, முஹம்மத் பின் ஹனஃபியா 17 பிள்ளைகள் சுத்தி இருக்கு வசிய செய்கிறாங்க. என்ன வசிய தெரியுமா? இந்த வசியத்தை பள்ளியில் எழுதி வைக்கணும். இந்த வசியத்தை எல்லா பள்ளியிலே ஊடுகள்லையும் சொன்னாங்க, பிள்ளைகளே உங்களை விட
வயதில் மூத்த ஒருவரை கண்டா உங்களோட வாப்பாண்டு நினைங்க. முஸ்லீம் என்று சொல்ல இல்லை, மனிதத்துவத்தை சக்கராத்தில் படித்து கொடுத்தாங்க. அல்றது எல்லாம் உங்களை விட வயதில் மூத்த ஒருவரை கண்டா உங்களோட வாப்பாண்டு நினைங்க. எப்படி வசியத்? ரெண்டாவது சொன்னாங்க, உங்களுடைய சம வயதில் ஒருவரை கண்டா உங்களுடைய சகோதரராக கருதுங்க. மூன்றாவது வசிய செஞ்சாங்க, உங்களை விட வயதில் குறைஞ்ச ஒருவரை நீங்கள் கண்டா உங்களோட மகன் என்று பாருங்க. உலகத்தில் பிரச்சனையே வராது பிள்ளைகளே. எப்படி வசியத்? இதை விட பெரிய குணம் இருக்குதா? உங்களை விட வயதில் மூத்த ஒருவரை கண்டா நீங்கள் வாப்பாண்டு கருதுங்க பிள்ளைகளே. ரத்தம் ஓடுது கழுத்தால, கோர்ட்ஸுக்கு போகிறதா, குற்றவாளியை பிடிக்கிறதா, வெட்டுறதான்ற நிலைமையில் செஞ்ச வசியத். உங்களுடைய சம வயதில் ஒருத்தரை கண்டா உங்களுடைய சகோதரராக பாருங்க. உங்களுடைய வயதில் குறைஞ்ச ஒருவரை கண்டா உங்களோட மகனாக பாருங்க பிள்ளைகளே. பிரச்சனையே இல்லை. ஹஸ்ரத் அல் ரலியல்லாஹுடைய வசியத் பிதாயா வனிஹாயா நிறைஞ்சி காணப்படுது. கொஞ்சம் நெஞ்ச வசியத் அல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, வசிய செஞ்ச அல் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டாங்க. அப்படி ஷஹீதானத்துக்கு பிறகு இவனை கொல்றதுக்கு கொண்டு வராங்க அப்துல் ரஹ்மான் முல்ஜிம. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் லம் யகுன் இல்லதீன கஃபரு ஓதிட்டு இருக்கிறேன், குர்ஆனை முடியும் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க என்ன கொல்லாம. எப்படி மூதேவி? லம் யகுன் இல்லதீன கஃபரு, குர்ஆன் முடிய போது அரஜுஸ் தான் இருக்குது இவனுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவன் மூதேவியன். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஸரத் அல் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க. ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு தொழுவிச்சாங்க. மறைச்சி கூஃபாவில் அடக்கம் செய்தார். தாருல் இமாரா கூஃபாவில் அல் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை அடக்கம் செய்தார். ஏன் இவ்வளோ பெரிய சம்பவத்தை அல் ரலியல்லாஹுடைய பிறப்பிலிருந்து மௌத்து வரைக்கும் சொல்லி வந்தேன் தெரியுமா? அல் ரலியல்லாஹு சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. அலி நீங்கள் சொர்க்கவாதி என்று சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அல் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க இல்லை. அலி ரலியல்லாஹு வளர்த்த பிள்ளைகள் ஹசன் ஹுசைன். ஹஸரத் ஹசன் ஹுசைன் 25 ஹஜ் நடந்து செஞ்சார். 500 கிலோமீட்டர் நடந்து நடந்து நடந்து. சகோதரர்கள் கொஞ்சம் யோசிங்க இவைகளை. அவங்க ஏன் நடந்து ஹஜ் செய்யணும்? வசதி இல்லையா? தியாகத்தில் தான் சொர்க்கம் இருக்குது, கஷ்டத்தில் தான் சொர்க்கம் இருக்குது. எவ்வளோ என்னால் செய்ய இயலுமோ தியாகம் நான் செய்யும். சகோதரர்களே, அல் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஹசன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, நெஞ்சு கொடுக்கப்பட்டாங்க. சரி, ஹுசைன் ரலியல்லாஹு கழுத்து சகோதரர்களே மதீனால தலை, பொடி ஈராக்கில். எப்படிப்பட்ட தியாகம்னு பாருங்க. சொர்க்க தலைவர்கள், வாலிபர்களின் தலைவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டி பிளேட்டில் வச்சு அனுப்பினாங்க மதீனாக்கு. எங்கட ஒரு தலைவர் தலையை வெட்டி தலையை ஒரு நாட்டிலையும் பொடி ஒரு நாட்டிலையும் வச்சு எப்படி இருக்கும் எங்களுக்கு? மிஸ்ருக்கு போனீங்கண்டா மிஸ்ரில் சொல்லுவாங்க ஹுசைன் ரலியல்லாஹு தலை இங்கே இருக்குதுண்டு. ஆனால் உண்மையான தலை மதீனாக்கு வந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு வசிய செஞ்சாங்க, என் மௌத்துக்கு பிறகு என் உடம்ப என் உம்மாக்கு பக்கத்தில் அடக்குங்க அப்படின்ட்டு. அதனால் தலையை கர்பலாவிலிருந்து மதீனாக்கு கொண்டு வந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தலையை பார்த்துட்டு அழுதாங்க. ஜனாசா தொழுவிக்கப்பட்டுச்சு தலைக்கு மட்டும் மதீனாவில். எப்படிப்பட்ட குடும்பம் இது சகோதரர்களே! அலி ரலியல்லாஹுடைய எஞ்சிய ஆண் பிள்ளைகள் சொன்னனே 13-17 பிள்ளைகள். அவ்வளோ பிள்ளைகளும் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ் முழு பிள்ளைகளுக்கு ஷஹாதத்தை கொடுத்தார். நாங்கள் யோசிக்கிறோம், என்ற பிள்ளைக்கு தூசி படப்படாது, என்ற பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என்ற பிள்ளை சுபோ கிளம்பினா ஸ்கூலுக்கு போகாது, லைலத்துல் கத்ர் இரவு ஸ்கூல் நாளில் மட்டும் வந்துடப்படாது. என்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணுமே. லைலத்துல் கத்ரோட பெருசு ஸ்கூல் எங்களுக்கு. எங்களோட பிள்ளை தியாகம் பண்ணப்படாது.
நாங்கள்லாம் யோசிக்கிறது அப்படித்தான். லீவு நாளில் 27 வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி நிறையும். இல்லாட்டி கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது உண்டு, நாங்கள் செய்கிறது உண்டு. அலி ரலியல்லாஹு எவ்வளோ உயர்ந்தவர், அல்லாஹ் ஷஹீதாக்கினான். ஹசன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கினான். ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கினான். அல் ரலியல்லாஹு 13 பிள்ளைகளும் ஷஹீத். கர்பலாவில் அலி ரலியல்லாஹு குடும்பத்தை சேர்ந்த 70 பெண்கள் ஒரே இரவையில் விதவையாக்கப்பட்டார்கள். எந்த குடும்பத்தில் அப்படி இருக்குது? 10 குடும்பம், 10 பெண்கள் விதவையான குடும்பம் இருக்குது எங்கேயாவது? அலி ரலியல்லாஹு குடும்பத்தில் ஒரு இரவுல 70 பெண்கள் விதவை ஆயிட்டான். கணவன்மார் மவுத். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் 70 பெண்களும் கட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டாங்க யசீதிடம். இவ்வளோ பெரிய தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்த்து தான் இஸ்லாத்தை உருவாக்கினான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே தராவீஹ் என்பது சின்ன விடயம். லைலத்துல் கத்ர ஹயாத்தாக்குறது சின்ன விடயம். பொக்கெட்ல இருந்து ஒரு $1000 போடுறது சின்ன விடயம். உயிரை கொடுப்பீங்களா? அதுதான் தேவல்லா. அதுதான் அலா இன்ன சில்அத் அல்லாஹில் காலியா, அலா இன்ன சில்அத் அல்லாஹில் ஜன்னா. அல்லாஹ்விடத்துக்கு தேவை உங்களோட உயிர். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமலான் கொஞ்ச நாள் மீதமாக இருக்குது. படிக்க வேண்டிய பாடம் இதுதான். இந்த 18ஆம் நோம்பில் ஹஸரத் அல் ரலியல்லாஹுடைய கழுத்து வெட்டப்பட்டது. 21 தான் அவர்கள் தஃபன் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று எங்களுக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. சகோதரர்களே, ஆக முக்கியம் மதரசாவையும் அறிவிச்சாங்க. வந்திருக்கீங்க, உங்களோட பாக்கெட்டில் பணம் இருக்கும். வந்த நீங்கள் ஒரு $100 தூக்கி மதரசாவுக்கு போட்டுட்டு போகும். ஏன்னா மதரசாக்களை வளர்க்கணும். இன்றைய காலத்தில் ஆக முக்கியம் அது. இந்த கிதாபெல்லாம் ஓதி படித்து பாடமாக்குற மதரசா மட்டும்தான். உங்கள்கிட்ட தந்த நீங்கள் ஓத மாட்டேன். இவ்வளோ கிதாப் இருக்கு. ஹஸரத்தில் அவுஜசுல் மசாலிக் நான் 2015ஆம் ஆண்டு பார்த்தது ஞாபகம் இருக்குது. இவ்வளோ கிதாபை நாங்கள் படித்தேங்கிற உஸ்தாத்மார் ஓய் தந்ததால் தான். இப்போ மதரசாங்கிறது அதுக்குத்தான். இதெல்லாம் படித்து வார உலமாக்களை உருவாக்கி எடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த இஹ்சானியா மதரசாவுக்கு வந்திருக்கிறாங்க. உமர் மௌலவி இருக்கிறார். உங்களுக்கு ஏழுமான ஹதியாக்களை கொடுத்து சதக்காக்களை கொடுத்து இன்றைக்கு உருவாக்கி எடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு உஸ்தாதுமார பிள்ளைகளை பாரம் நீங்கள் ஓது. உங்களுக்கு ஓதையில இனி நீங்கள் சொல்லுங்கள், நான் 5 பிள்ளைகள் நான் பாரம் எடுக்கிறேன், ஓத சொல்லுங்கள். நல்லா 1000 2000 பேரை இப்படி எடுக்கணும் நாங்கள். அப்போ தானே சமூகத்துக்கு தேவை. எனவே சகோதரர்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10 இந்த உயர்ந்த காலங்களில் எங்கள் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். இதே போல் அல்லாஹ் சொர்க்கத்திலேயும் எங்களை ஒன்று சேர்க்கணும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் ஒன்று சேர்க்கணும். அடுத்தடுத்த இரவுகள் இருக்கின்ற 22ஆம் இரவு, 23, 24, 25 மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த நோன்புக்கு இபாதத் செய்வோம், அடுத்த நோன்பு குர்ஆன் அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற 8 நாளையும் சகோதரர்களை பிரயோஜனப்படுத்துவோம். பள்ளியிலே உட்காருங்க. பள்ளியில வேலை இருக்குது. யாருக்கு ஏழுமோ பள்ளியை கட்டி கொடுத்துருங்க. ஏழும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் யாருக்கு தரல அல்லாஹ் சொல்லுங்க பாப். ஒரு ஆளுக்கு ஏழும் இந்த தக்குவா பள்ளியை கட்டி கொடுக்க, ஒரு பொம்பளைக்கு ஏழும். எங்கட மதரசாக்களை ஒரு ஆள் 2 பேர் கட்டி தந்திருக்காங்க ஸ்ரீலங்காவில். எத்தனை கோடியை போட்டு கட்டுங்க சார். இதுதான் தியாகம். வக்ஃப் எவ்வளோ நாள் அந்த வேலை நடந்துட்டு இருக்குது பள்ளியில். இதை முடிச்சுட்ருங்க இன்ஷா அல்லாஹ். 2-3 பேர் சேர்ந்து ஹிம்மத்தொண்டு வச்சு பள்ளியில வேலையாக முடிச்சுட்ருவோம் மாஷா அல்லாஹ். அடுத்த ரமலானுக்கு இடையில ஒரு தியாகம் ஒன்று செஞ்சு இப்படித்தான் தியாகங்கள் செய்கிறது. முயற்சி பண்ணிடுமா இன்ஷா அல்லாஹ். ஆகவே வரக்கூடிய ஒவ்வொரு இரவும் எங்களுக்கு பெருமதியானது. லைலத்துல் கத்ரை தேடி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் என்ற துஆக்களோடையும் அல்லாஹ்வை எவ்வளோ நெருங்கேலுமோ நெருங்கி உயர்ந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث
أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. اللهم إنا نسألك ليلة القدر. اللهم اجعلنا ممن يقومون ليلة القدر. اللهم اجعلنا من الذين يجاهدون في سبيلك حقا يأمرون بالمعروف وينهون عن المنكر ولا يخافون لومة لائم. கிருபை ரஹ்மான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. இன்றைய நாளில் வஃபாத்தாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி படித்தோம், பார்த்தோம். யா அல்லாஹ், அவர்களை போன்ற தைரியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஹக்கை ஹக்காக பேச தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் வாழும் காலங்களில் இஸ்லாத்தை உயிர்ப்பித்துவிட்டு மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் போக்கி வைப்பாயாக. உண்மையான ஈமான் காமிலை நசீபாக்குவாயாக. ஈமான் யகீனை தருவாயாக. தொழுகை பேணுதலாக தொழும் பாக்கியத்தை தருவாயாக. லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. தௌபாவுடைய பாக்கியத்தை தருவாயாக. அல் ரலியல்லாஹுடைய குடும்பங்களை போன்று எங்களுடைய குடும்பங்களையும் ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய கடைசியையும் ஷஹாதத்தோடு ஆக்கி வைப்பாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பெரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.